நம்ம மயிலோட உண்மையெல்லாம் தெரிஞ்சு குடும்பமே சோகத்திலயும், கவலையிலும் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலயும் இருக்காங்க. அந்த டைம் கோமதி போய் மயில்ட்ட சொல்றாங்க, "என்னைய நீ என்ன வேணாலும் பண்ணா நான் தாங்கிக்கிறவேன்டி. ஆனா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுடி. பிடியட்டும் உன்னைய நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த டைம் வந்து மயில் வந்து ராஜுட்ட சொல்லிட்டு அழுகுறாங்க. "நான் இப்படி ஒரு ஏமாத்திக்காரிங்கிற ஒரு பேரோட வந்துட்டேனே. எங்க அம்மா, அப்பா பேச்ச கேட்டத தவிர நான் வேற எந்த தப்புமே பண்ணல ராஜி. எங்க அம்மா சொல்ல சொன்னதுனால தான் நான் சொன்னேன் ராஜி" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்ப நம்ம கோமதி வந்து சரவணன் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அது மாரி தானங்க மயிலோட அம்மா, அப்பாவும் நெனச்சிருப்பாங்க. தான் பொண்ணுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. எந்த வரனும் அமையல. நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்படி போகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, ஏதோ பொய் சொல்லியாவது நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுரணும்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கங்க. அத புரிஞ்சுகிட்டு நீங்க நல்லபடியா மயில இந்த ஒரு பிரச்சனையோட முடிச்சுட்டு நீங்க ஏத்துக்கிட்டா சந்தோஷம். அதுக்கப்புறம் பெரிய இதெல்லாம் பண்ணாம ஏத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தான் எங்களுக்கு. அதனால நீங்க சீரியல் என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.